வணக்கம். ஜேசிப் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். 2029 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குகிறார் அர்ச்சுனா ராமநாதன். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிக்கிய யாழ் நபர் போலீஸ் தீவிரமாக வலைவீச்சு. தேசிய செல்வந்த சக்தியினர் கிண்டலடிக்கும் சாணக்கியன். 1.5 நிமிடங்களில் பேசி முடித்த அர்ச்சுனா ராமநாதன். மெல்ல மெல்ல வெளிவரும் உண்மைகள். பத்மே விசாரணையில் அதிர்ச்சி தகவல்கள். யாழ் பெண் ஊடகவியலாளர் மீது மிரட்டல். இளங்குமரன் எம்பி கடும் கண்டனம். குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் கால்வாயிலிருந்து மீட்பு. தொடர்பென விரிவான செய்திகள். 2029 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக நிற்கும் அளவுக்கு என்னை பிரபலமாக்குகிறார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று ஆரம்பிக்கப்பட்ட தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாக சட்டம் மூலம் 2ஆம் மதிப்பீடு விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எதிர்கால ஜனாதிபதி நலிந்த ஜேதிசவுக்கு இன்றில் இருந்து நான் ஆதரவு தெரிவிக்கிறேன். நான் உங்களிடம் பெரும் அன்பு கொண்டுள்ளேன். என்னாலும் இல்லாததைப் போல ஐஸ் கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது. அந்த கொள்கலன் நாமல் எம்பிக்கு சொந்தமானது என்கிறேன். ஆனால் இதுவரை அவரை கைது செய்யவில்லை. மேலும் நாமலின் தந்தை உட்பட அவர்களில் யாரையும் கைது செய்யவில்லை. ஆனால் பாதசாரி கடவையில் ஓரத்தில் காரை நிறுத்தியதற்காக என்னை கைது செய்ய போகிறார்கள். நாளை கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்படலாம். நான் காரை இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக நிறுத்தினேன். மேலும் என்ஜினின் அதிக சூடு காரணமாக 1 நிமிடத்துக்கு நிறுத்திக் கொள்கிறேன், இல்லாவிட்டால் தீப்பற்றிவிடும் என கூறினேன். அதை ஊடகங்களில் வெளியிட்டதால் ஏன் அர்ச்சுனா எம்பியை கைது செய்யவில்லை என்று கேட்கிறார்கள். நான் போலீஸ் பொறுப்பதிகாரியிடம் கேட்டேன், நான் போலீஸ் நிலையத்துக்கு வரவா அல்லது நீங்கள் வந்து கைது செய்ய போகிறீர்களா என்று. அது எங்களுக்கு தெரியாது, ரிப்போர்ட் போட்டே கைது செய்வோம் என்றார். கிலோ கணக்கில் ஹெரோயின் பிடிபடுகிறது. ஆனால் கைது செய்வது என்னை போன்றவர்களை. நான் பாய், தலையணை, செருப்பு எல்லாம் எடுத்துக்கொண்டு நாளை காலை நாடாளுமன்றம் வராமல் போலீஸ் நிலையத்துக்கு செல்ல போகிறேன். அந்த அளவுக்கு இந்த நாடு போய் உள்ளது என அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்தார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தமிழ் இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த நபரை இவ்வாறு இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். யாழில் இடம்பெற்ற பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் தேடப்பட்ட நபரை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயன்ற நிலையில் விமான நிலைய அதிகாரிகள் அவரை கைது செய்துள்ளனர். தேசிய மக்கள் சக்தியினர் இன்று தேசிய செல்வந்த சக்தியினராக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். திருகோணமலை மாவட்ட தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் கேமச்சந்திரவுக்கு எதிராக நிலாவளி பொலிஸ் நிலையத்தில் பிரதேச சபை தலைவருக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாக முறைப்பாடு செய்யப்பட்டது. அத்துடன் மட்டக்களப்பு சந்திவள்ளி போலீஸ் நிலையத்தில் தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளருக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்டது. 1 மாதம் கடந்த நிலையில் எவ்வித விசாரணையும் செய்யப்படவில்லை. தான் அமைப்பாளர் என்பதால் போலீஸ் மாதிபர் தன்னை விசாரணைக்கு அழைக்க மாட்டார் என்று சொல்லித் தருகிறார். இது தொடர்பில் விசாரணை நடத்துமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதியமைச்சரிடம் கோருகிறேன். இந்த ஆவணங்களை நான் சபைக்கு முன்வைக்கிறேன். 1 வருடத்துக்கு முன்னர் இந்த அரசாங்கத்துக்கு தேசிய மக்கள் சக்தி என்றனர், பின்னர் தேசிய ஏமாற்றும் சக்தியினர் என்று அழைத்தனர். ஆனால் 1 வருடத்துக்கு பின்னர் தேசிய செல்வந்த சக்தியினர் என்று அழைக்கிறார்கள். இவை நாட்டு மக்களுக்கு பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளது. சொத்து விவரங்களை பாரப்படுத்த 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தில் கொண்டு வரப்பட்டது. அரசாங்கத்தின் சிலர் இன்று அச்சுறுத்தல் விடுகிறார்கள். நாங்கள் பிள்ளையாருடன் அரசியல் செய்தவர்கள். இந்த அரசாங்கத்தில் கடந்த வருடம் செப்டம்பர் வரை 3 வரில் முகங்களை காட்டினார்கள். அது ஜனாதிபதி அனுர, பிரதமர் ஹரிணி மற்றும் அமைச்சர் விஜிதா ஆகியோர். அவர்கள் மாத்திரமே நாடாளுமன்றில் இருந்தனர். இந்த அரசியல் பேச்சுவார்த்தை மேடைகளுக்கு வருவோர் தேசிய பட்டியலை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வந்து நாட்டை மாற்ற முயற்சிக்கிறார்கள். இவர்கள் இந்த முகங்களை காட்டியிருந்தால் ஜனாதிபதி அனுர வெற்றி பெற்றிருக்க மாட்டார் என சாணக்கியன் தெரிவித்துள்ளார். அர்ச்சுனா ராமநாதன் இன்று நாடாளுமன்றில் 1.5 நிமிடங்களில் தனது கேள்விகளை கேட்டு முடித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நாடாளுமன்றத்தில் தன்னுடைய உரையை ஆரம்பிக்க முன்னர் சபாநாயகரிடம் தனக்கு எவ்வளவு நேரம் இருக்கிறது என்று கேட்ட பின்னர் உரையாற்ற ஆரம்பித்ததோடு சபாநாயகர் அர்ச்சுனாவுக்கு 1.5 நிமிடங்கள் வழங்கியுள்ளார். இந்நிலையில் அதற்கு மேல் பேச வேண்டாம் என தெரிவித்தார். துரைராசா ரவிகரன் எம்பி தகவல் மற்றும் ஊடகத்துறை அமைச்சரிடம் கேட்ட கேள்வியின் போது 2வது கேள்வியை அர்ச்சுனா ராமநாதன் எம்பி கேட்பதாக கூறியதைத் தொடர்ந்து அவையில் சபாநாயகரிடம் அர்ச்சுனா எம்பி தனக்கு ஒதுக்கப்படும் நேரத்தை அறிந்து கொண்டு அதன் பின்னர் உரையாற்றியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்கள தடுப்பு காவலில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் கேகல்பத்ர பத்மே கொழும்பு துறைமுக போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டு மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளார். விசாரணையின் போது கடைமுல்ல சஞ்சீவ மற்றும் கம்பகா பஸ்பொட்ட ஆகியோரை கொலை செய்வதற்கு
தானே திட்டமிட்டதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். அதே சமயம் கம்பகா ஒஸ்மன் மீதான கொலை முயற்சியில் நேரடி காரணம் தனக்கு இல்லை என்றும் தம்மிட்ட அஷ்விஷ்க மற்றும் கமாண்டோ சலிந்த் ஆகியோரின் கோரிக்கையின் பேரில் ஒத்துழைத்ததாக அவர் குறிப்பிட்டார். கொக்கையின், கெரோயின், ஐஸ், குஷ் மற்றும் கேரளா கஞ்சா உள்ளிட்ட நாட்டில் பரவலாக உள்ள அனைத்து போதைப் பொருட்களையும் தாம் விற்றதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் தமது கைபேசியில் கொக்கையின் ஐ குறியீட்டு பெயராக பயன்படுத்தியதாக அவர் உறுதிப்படுத்தினார். அத்துடன் தன்னிடமிருந்து அனைத்து துப்பாக்கிகளையும் போலீசார் ஏற்கனவே மீட்டுள்ளதாகவும் தற்போது தன்னிடம் இன்னும் ஒரு துப்பாக்கி மாத்திரமே மீதமுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அதை ஒப்படைக்க தான் தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் ஊடகவியலாளர் ஒருவரின் தொழிற்பணிகளை தடை செய்யும் வகையில் மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வன்மையாக கண்டனம் வெளியிட்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் ஊடகவியலாளர்கள் தங்கள் கடமைகளை சுதந்திரமாகவும் இடையூறுகளற்ற வகையில் மேற்கொள்ளும் உரிமை ஜனநாயகத்தின் அடிப்படை அம்சமாகும். இத்தகைய மிரட்டல்களூடாக சுதந்திரத்தை மட்டுமன்றி ஜனநாயகத்தின் அடித்தளத்தை பாதிக்கும் ஆபத்தான நிகழ்வுகளாகும். குறிப்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக விசாரணை நடாத்தி குற்றத்தை நிகழ்த்தியோருக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஊடகவியலாளர்கள் பாதுகாப்பான சூழலில் தங்கள் பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு தற்போதைய அரசாங்கம் தேவையான பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்வதாக அவர் தெரிவித்தார். குடும்பஸ்தர் ஒருவர் கால்வாயில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டார். மாத்தறை காலை வீதியில் உள்ள கால்வாய் ஒன்றில் இருந்து இந்த சடலம் நேற்று மீட்கப்பட்டது. ஆக்குரிச பரதுவ திப்பலவத்த பகுதியைச் சேர்ந்த 54 வயதான 2 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டார். சம்பவ இடத்தில் உள்ள மரம் ஒன்றில் இருந்து குடையொன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஆக்குரிச போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஐஸ் போதைப்பொருள் பாவித்ததாக 26 பேருந்து சாரதிகள் கடந்த மாதங்களில் கைது செய்யப்பட்ட அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் சோதனைகளில் அவர்கள் போதைப்பொருள் பயன்படுத்தியமை நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். வீதி விபத்துகளை குறைப்பதில் போலீசார் பெரும் சவாலை எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்தின் சாரதிகள் அதிகளவில் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த சனிக்கிழமை மொரட்டுவ போலீசார் போதைப் பொருட்களுக்கு அடிமையான ஒரு சாரதியை அடையாளம் கண்டுள்ளனர். அவர் 45 பயணிகளுடன் ஹம்பாந்தோட்டையில் இருந்து கொழும்புக்கு ஒரு பேருந்தை ஓட்டி வந்துள்ளார். ஒரு ரகசிய தகவலின் பேரில் போலீசார் பேருந்தை நிறுத்தி சாரதியை சோதனை செய்தனர். அவரின் சிறுநீர் மாதிரியை சோதனை செய்த போது அவர் போதைப்பொருள் பயன்படுத்தியமை நிரூபிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சாரதி ஒருவர் மது அருந்திருந்தால் அதை கண்டறிவது எளிது, ஆனால் போதைப்பொருள் பயன்படுத்தியிருப்பதை கண்டறிவது மிக கடினம். இவ்வாறு மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். இதை விரைவில் அறிந்து கொள்ள நடவடிக்கை மேற்கொள்வது கட்டாய தேவை என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். கையடக்க தொலைபேசியை பயன்படுத்திக் கொண்டு கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியதற்காக பயணிகள் பேருந்து ஓட்டுநரின் சேவையை மேற்கு மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை 7 நாட்களுக்கு இடைநிறுத்தியுள்ளது. குறித்த சாரதி கிரிபத்கொட மற்றும் அங்குலான இடையிலான வழித்தடம் 154 பணிபுரிபவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடைநீக்கத்துக்கு கூடுதலாக அவர் சாரதி பயிற்சி பட்டறைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். அதன்படி சம்பவத்தோடு தொடர்புடைய பேருந்தின் நடத்துனர் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஒரு பயணிக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்துக்கு பயணச்சீட்டை வழங்காத குற்றச்சாட்டில் அவர் ஒரு நாள் இடைநீக்கம் செய்யப்பட்டு திருத்த பயிற்சிக்கு அனுப்பப்பட்டுள்ளார். கடந்த 9ஆம் தேதி பௌத்தலோக மாவட்ட வழியாக சென்று கொண்டிருந்த இந்த பேருந்தின் ஓட்டுநர் கையடக்க தொலைபேசியில் பேசிக்கொண்டு கவனக்குறைவாக ஓட்டுவதை ஒரு பயணி படம் பிடித்தார். அந்த பயணி மேற்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து ஆணையத்திடம் எழுத்துப்பூர்வ முறைப்பாட்டை வழங்கியுள்ளார். அந்த முறைப்பாட்டின் பிரகாரம் பயண கட்டணத்துக்கான சரியான பயணச்சீட்டு வழங்கப்படவில்லை என்றும் கட்டணத்துக்காக செலுத்தப்பட்ட 80 மீதமுள்ள 6 திரும்ப பெறவில்லை என்றும் நடத்துனர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஜேசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.